Hi friends, welcome to my channel. This video is sponsored by SBO Digital Marketing. உங்களுக்கு வீட்டிலிருந்தே பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? உங்களுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாவே போதும். அதில் நீங்கள் போஸ்ட் போடுறது மூலியமாகவே நீங்கள் மாதத்துக்கு 1500 ரூபாயிலிருந்து 21,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன லெட்ரு பார்க்க போகிறோம்னா சி. ஓகேங்களா? இந்த சி எழுதுறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட்டிங் ஸ்கில் தேவை அப்படின்னா ரைட் சைடு கர்வ். சரிங்களா? ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து ரைட் சைடே கம்ப்ளீட் ஆகுது பேர் ரைட் கர்வ். இதே லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பித்து லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் ஆகிற சர்க்கிள் பேர் லெஃப்ட் கர்வ். இந்த கர்வ்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம சி எழுத முடியுங்க. இப்போ சி எழுதுறதுக்கு நம்மளுக்கு என்ன கர்வ் தேவை? ரைட்டு கர்வ். ஓகேங்களா? இது வந்து லெஃப்ட் கர்வ். இது என்ன கர்வ்? ரைட்டு கர்வ். இது லெஃப்ட் கர்வ். ஓகேங்களா? இப்போ நம்ம எழுதலாமா? சி அப்படின்னா ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்து திருப்பி ரைட் சைடே கம்ப்ளீட் ஆகிற கர்வ் பேர் ரைட்டு கர்வ். இதுதான் சி. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஒரு லெஃப்ட் ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ரைட் ஸ்லாண்டிங் லைன் அண்ட் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டால் ஏ, ஒரு ஸ்டாண்டிங் லைன். இந்த கர்வ் பேர் என்னங்க? லெஃப்ட் சைடில் ஆரம்பித்து வரதுனால இது லெஃப்ட் கர்வ். அதாவது ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அந்த ஸ்டாண்டிங் லைனை ரெண்டாக பிரித்து 2 லெஃப்ட் கர்வ் போட்டிருக்கோம். இது பி. ஒரு ரைட் சைடு கர்வ் போட்டிருக்கோம். இது வந்து சி. ஓகேங்களா? ஸ்லாண்டிங் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கிறது ஏ. ஒரு ஸ்டாண்டிங் லைனும் லெஃப்ட் சைடு கர்வ் 2 கர்வ் போட்டிருக்கோம், அது வந்து பி. ஒரே ஒரு ரைட் சைடு கர்வ் போட்டிருக்கீங்க, அது வந்து சி. ஓகேங்களா? இந்த 3 வீடியோவில் ஏபிசி வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம டி எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 3 லெட்டரை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு ஏபிசிடி எழுதி பழகிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.